அன்புதயம் அரசியல் எச்சரிக்கை. ஜனநாயக நாட்டிலுள்ள ஒரு குடிமகனுக்கு தன் நாட்டை பற்றிய அரசியல் அறிவு இல்லை என்றால் அது அவருக்கும் அவரது குடும்பத்திற்கும் அவரது நாட்டிற்கும் அவரே கேடு விளைவித்துக் கொள்வதாகும். இந்திய குடியரசு நாட்டுக்கும் மக்களுக்கும் அன்புதயம் அரசியலை அர்ப்பணிக்கிறேன். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் டாக்டர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு வணக்கம். அன்புதயம் கட்சி நிறுவனர் தலைவர் நிலையில் உள்ள எம். சுபாஷ் பாபு ஆகிய நான், அதிமுக பொதுச் செயலாளர் நிலையிலுள்ள தாங்கள் நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2016 வெற்றி பெற்று தமிழக முதல்வர் பொறுப்பேற்றுள்ளது குறித்து எனது உணர்வுபூர்வமான வாழ்த்துதலை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புதயம் கட்சியின் நிறுவனர் தலைவராக இருக்கக்கூடிய நான் இதுவரை 4 தேர்தல்களில் போட்டியிட்டு ஜனநாயக பங்களிப்பு செய்தவன் என்ற அடிப்படையிலும், இப்போது நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2016 டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் சட்டமன்ற தொகுதியிலும் திருவாரூர் சட்டமன்ற தொகுதியிலும் அன்புதயம் கட்சி வேட்பாளராக போட்டியிட்டு ஜனநாயக கடமை ஆற்றியவன் என்ற அடிப்படையிலும் இம்முறை ஆட்சி அமைத்திருக்கிற ஆளும் கட்சி நிலையில் ஒரு அரசாக தங்களிடம் தமிழக மக்களின் சார்பாக எங்களின் எதிர்பார்ப்புகளை முன்வைக்கிறேன். ஒரு ஆளுங்கட்சி நிலையில் தங்களின் வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு கட்சி நிலையில் அன்புதயம் கட்சி ஒரு அரசியல் கட்சியாக தனது நிலைப்பாட்டை எடுத்து வைத்து அரசியல் நடத்தி நேரடியாக அரசின் ஆதரவு நிலை, எதிர்ப்பு நிலை, கட்சிகள் நிலையில் திருப்தி, அதிருப்தி என்று அன்புதயம் கட்சி தனது நேரடி அரசியலை அமைத்து கொண்டு செயல்பட்ட இவ்வேளையில் ஆளுங்கட்சி நிலையில் இதனை நேரடியாக இதை எதிர்கொள்ள இயலாது நிர்வாகத்துறை மூலமும் காவல்துறை மூலமும் மீடியாக்கள் மூலமும் எவ்வளவு தூரம் கட்சிகள் நிலையில் தாங்கள் கட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக, மக்களிடம் நிலைநிறுத்திக் கொள்வதற்காக ஒருவரின் அரசியலை ஜனநாயக நாட்டில் தனிநபர் நிலையிலும் கட்சி நிலையிலும் தேர்தல் நடைமுறையை நடத்தும் நிர்வாக கட்டமைப்பான இந்திய தேர்தல் ஆணையத்தின் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி நிர்ணயிக்கப்பட்ட அமைப்பிலிருந்து ஒரு கட்சியாக பதிவு செய்யப்பட்டு ஜனநாயக ரீதியில் ஒரு சக வேட்பாளராக போட்டியிடுகிற நிலையிலும் அரசியல் ரீதியிலாக சந்திக்க இயலாத திறனற்ற ஒரு ஆளுங்கட்சியாக வெளியில் இருக்கக்கூடிய திறனற்ற ஒரு எதிர்கட்சியாக இருந்து வரக்கூடிய உங்களது அரசியலால் அன்புதயம் கட்சியின் அரசியல் உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. மாநில அரசின் சட்டம் ஒழுங்கு ஆளுங்கட்சி நிலையில் எவ்வளவு தூரம் நேரிய வழியில் செயல்பட்டது என்பதை அன்புதயம் கட்சி தனிநபர் நிலையிலும் கட்சி நிலையிலும் 13 ஆண்டு கால அரசியல் ஒரு இருவேறுபட்ட கட்சிகளின் ஆட்சி முறைகளால் யதார்த்த நிலையிலும் 2014 அன்புதயம் கட்சி வெளியிட்ட அன்புதயம் அரசியல் புனித நூலில் வெளியிட்ட கட்சி நிலையில் ஆளும் கட்சி எதிர்கட்சி நிலையில் இருந்து வரக்கூடிய இரு கட்சிகளும் அன்புதயம் கட்சி அரசியலை முடக்குவதற்கு எந்த நிலையிலும் ஒருங்கிணைத்துக் கொள்வார்கள் என்கிற வெளிப்பாட்டை இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு காண நேருகிறது. தேர்தல் காலத்தில் அன்புதயம் கட்சி தன் அரசியல் நிலைப்பாடுகளை தனது பகிரங்கம் ஆதங்க நிலைப்பாட்டில் வாக்காளர்களிடம் முன்வைத்தது. இப்போது ஆளுங்கட்சி அமைந்த அரசு மட்டத்திலும் அன்புதயம் கட்சி ஒரு குடிமகன் நிலையில் ஒரு அரசால் எப்படி தனது அரசியல் சிதைந்து போனது, தனது முன்வைப்புகளை எவ்வளவு தூரம் எடுத்து வைத்துக்கொண்டு ஒவ்வொரு முறையும் சட்டத்தின் அடிப்படையில் பொது நிகழ்ச்சியில் பரிகாரம் கோரி கண்ணியமாக முன்வைப்புகளை புறக்கணிக்கப்பட்ட நிலையிலும் தனது தொடர்ந்த அரசியல் அரசு மட்டத்தில் ஆளுங்கட்சி மட்டத்தில் கொண்டு வந்து கட்சிகள் நிலையிலும் கொண்டு செல்லப்பட்டு அதன் அடிப்படையில் தேர்தல்களிலும் அன்புதயம் கட்சி பங்கெடுத்து கொண்டு அனைத்து தடத்திலும் ஒரு ஆளுங்கட்சியாக இப்படி அரசியல் தடம் தெரியாமல் ஒருவரை அடையாளம் பதித்து விடாமல் செய்துவிட முடியும் என்று செயல்படுத்துகிற நிலையிலும் ஜனநாயக ரீதியிலான தேர்தல் மூலம் ஒரு விடிவு, ஒரு மாறுதல் பிறக்கும் என்று எடுத்த முயற்சிகளிலும் அதிகாரிகள் மட்டத்திலும் ஒரு நேரிய அணுகுமுறை போக்கு இன்மையால் ஒவ்வொரு முறையும் இவர்களின் விசுவாசத்தன்மை ஆளுங்கட்சி நிலையில் பிரதிபலித்து விட துடிக்கிற நேரத்தில் அன்புதயம் கட்சி அரசியலை முடக்குகிற நிலையில் பங்கெடுப்பு ஆதரவு நிலை என்கிற மனப்போக்கு இவர்களிடம் மட்டுமல்ல, மீடியாக்கள் என்று அனைத்து மட்டத்திலும் உருவாக்கி
எல்லா மட்டத்திலும் இந்த மனப்போக்கு இருந்து வரக்கூடிய நிலையில் பொருளாதார ரீதியில் ஒரு வரையறைக்கு உட்பட்டு அரசியல் நடத்திய ஒரு சாமானியன் அரசியல் இந்த அரசிடம் தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறது. இத்தனை ஆண்டு காலம் கொள்கை அடிப்படையில் நான் உருவாக்கிய அன்புதயம் கட்சி அதன் அடிப்படை தாத்பரியம் எந்த விதத்திலும் தோற்றுப்போய்விடக்கூடாது என்ற நிலையில் எண்ணி செயல்பட்டு வந்தேன். இத்தனை ஆண்டு காலம் முடிந்த வரையில் தனது ஜனநாயக ரீதியிலான ஆதரவு எதிர்ப்பு நிலைகளில் அரசின் கொள்கை முடிவுகளின் அடிப்படையில் அந்தந்த காலகட்டங்களில் தனது விமர்சனத்தை வெளியிட்டு அன்புதயம் கட்சி சார்பாக தனது நிலைப்பாடுகளை தேர்தல் காலத்தில் கட்சி அடிப்படையிலான விமர்சனங்கள் என்று கொண்டு சென்று நான் நடத்திய அரசியல் இந்த 2016 தேர்தலோடு அன்புதயம் கட்சி தனது அரசியலை விட்டு செல்கிறது என்பதை அரசு மட்டத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்பது கூட ஒரு ஆளுங்கட்சி நிலையில் தோற்கடிக்கப்பட்ட அன்புதயம் கட்சி அரசு மட்டத்தில் கொண்டு சென்று விடைபெறுவதையும் தெரியப்படுத்தி விடைபெற வேண்டும் என்பதுதான். அரசு என்பது ஆளுங்கட்சி நிலையில் வருகிற போது நடுநிலைத்தன்மையில் அரசியலையும் கடந்து செயல்படுகிற நிலையில்தான் அங்கு தனிநபர் சுதந்திரம் உறுதிப்படுத்த முடியும். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலை பாதுகாப்பு அன்புதயம் கட்சிக்கு கிடைக்கவில்லை என்கிற நிலையில் அன்புதயம் கட்சியின் நிறுவன தலைவர் நிலையில் இருக்கிற நான் எனது அதிருப்தியினை வெளிப்படுத்த வேண்டிய நிலையில் இருந்து நான் பின்வாங்க விரும்பவில்லை. உரிமை பறிபோகிறது, அதை சரி செய்து கொடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் ஆளுங்கட்சி நிர்வாக நடவடிக்கைகளில் சரி செய்து கொடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் ஆளுங்கட்சி அரசுடையது என்பதை விடுத்து ஒருவர் தன் உரிமையை மீட்டெடுத்து கொடுக்க அரசையே வேண்டி நின்றாலும் அரசின் பாராமுகத்தால் புறக்கணிக்கப்படுகிற நிலையில் அவர்களே அவர்களது உரிமையை விட்டு கொடுத்து சென்று விடுவார்கள் என்று அரசின் மனப்போக்கும் நாம் அவர்களின் உரிமையை அபகரித்து கொள்ளலாம், எதுவும் நம் விருப்பத்திற்கு உட்பட்டதுதான், அவர்கள் தானாக விட்டு சென்று விடுவார்கள் என்று அரசின் நிலையால்தான் ஆளுங்கட்சி நிலையில் சட்டம் ஒழுங்கு துஷ்பிரயோகத்தில் அன்புதயம் கட்சி தனது அரசியல் உரிமை பறிபோகிற நிலையில் மீட்டெடுத்து கொள்ள முடியாமல் அரசியலை விட்டு செல்லக்கூடிய துர்பாகிய நிலைக்கு இந்த அரசு காரணமாக இருந்தது என்பதை வேதனையுடன் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் பார்வைக்கு நான் கொண்டு வருகிறேன். ஒரு அரசாக ஒரு ஆளுங்கட்சி நிலையில் இருந்து வரக்கூடிய கட்சி தொடர்ந்து தன் அரசியல்தான் அடையாளப்பட வேண்டும் என்பதற்காக மக்களின் நிலையில் அரசின் அதிருப்தியில் ஆளுங்கட்சியின் அதிருப்தியில் உருவாகிற மக்களின் அரசியலை முடக்கி போட்டு விடுகிற வேலையை ஒரு ஆளுங்கட்சி செய்து கொண்டிருக்கிற போது ஒரு அரசின் மீது ஒரு குடிமகன் நிலையில் எப்படி நம்பிக்கை பிறக்கும்? இந்த மனநிலைக்குத்தான் அன்புதயம் கட்சி இந்த அரசால் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்பதையும் வேதனையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மாநில சட்டம் ஒழுங்கு காவல்துறையில் வைத்துக்கொண்டு நீதித்துறையின் நடவடிக்கைகளில் மேற்கொள்வதற்கும் நிர்வாக மட்டத்தை வழிநடத்துவதற்கும் என்று அரசு அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி நிலையில் செயல்பட்டு கொண்டு அகில இந்திய அளவில் அரசியல் கட்சிகளிடமும் தொடர்பு வைத்துக்கொண்டு செயல்பட்டு வரும் கட்சிகளின் அரசியலையும் மீறி ஒரு சாதாரண குடிமகன் நிலையில் ஒரு ஆளுங்கட்சியின் அதிருப்தியில் ஒரு அரசியல் கொண்டு வந்துவிட முடியும் என்று அன்புதயம் கட்சி நடத்திய அரசியலில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தனிநபர் வளர்ச்சி நிலைகளுக்கு கூட ஒருவர் நிர்வாக மட்டத்தில் முறையாக நடவடிக்கைக்காக இவ்வளவு போராடி இருக்க முடியாது என்ற அளவில் ஒருவர் தன்னை தற்காத்து கொள்ள நிர்வாக மட்டத்தில் ஆதரவின்மை என்று இவ்வளவு தூரம் தனிநபர் நிலையில் கூட புறக்கணிக்கப்பட்டிருக்க முடியாது என்கிற அளவிற்கு நான் அன்புதயம் கட்சி நிறுவன தலைவர் என்கிற நிலையில் நான் பார்த்துவிட்டேன் என்பதை நான் ஒரு மாநில முதல்வர் என்கிற முறையில் இருக்கக்கூடிய தங்களிடம் என் நிலையை பதிவு செய்துவிட வேண்டும் என்கிற அடிப்படையில் மட்டும்தான் என்பதை ஆதங்கத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புதயம் கட்சி இப்போது இருக்கிற அரசியலையும் இருக்கிற நிர்வாகத்தையும் நன்கு புரிந்து கொண்டு விட்டது. இந்த அரசியலில் இருந்து விடைபெறுகிற இந்த நேரத்தில் அன்புதயம் கட்சியின் இந்த யதார்த்தமான அரசியலின் முடிவு ஒரு காலகட்டத்தில் ஒரு மாறுதலுக்கு உட்படுவது என்பது கூட நிர்ணயிக்கக்கூடிய நிலையில் உள்ள மாநில அரசிடமும் நிர்வாகத்துறையிடமும் காவல்துறையிடம்தான் இருக்கிறது. நமக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய அரசே எதிர் செயல்பாடுகளில் செயல்பட்டு கொண்டு இருக்கிற அவல நிலையை கண்டு வந்திருக்கிற அதே நேரத்தில் அன்புதயம் அரசியலையும் நிர்வாகத்தையும் ஆளுங்கட்சியின் செயல்பாடுகளையும் ஒவ்வொரு கட்டத்திலும் தெரிந்து வைத்து கொண்டுதான் அரசியலை விட்டு செல்கிறது என்று குறிப்பிடுவதற்கு ஒரே காரணம், எதுவுமே தெரியாத ஒருவன் அரசியலில் கால் பதித்துவிட்டு பின்வாங்கி சென்று விட்டான் என்று அரசு நிர்வாக மட்டமும் ஆளுங்கட்சியும் அன்புதயம் கட்சியை தவறாக எடை போட்டுவிடக் கூடாது என்பதால் தான் இந்த முன்வைப்பில் ஆதங்கத்துடன் முன்வைக்கிறேன். சட்டம் ஒழுங்குக்கு உட்பட்டு கட்சி நடத்த வேண்டும். ஆளுங்கட்சி நிலையில் சட்டம் ஒழுங்கு முறையாக அமல்படுத்தாத நிலையில் நிகழ்கிற சட்டம் ஒழுங்கு சீர்கேடு நடவடிக்கைகளும் நிர்வாக சீர்கேடுகளும் மக்கள் விரோத போக்கு நடவடிக்கைகளும் என்று இவைகளுக்கு முடிவு கட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு நேரிய அரசியலை கொண்டு வர
இந்திய ஜனநாயகத்தில் தேர்தல் நடைமுறையில் குடிமக்கள் பங்களிப்புக்கு இருக்கிற உரிமை பங்களிப்பில் அரசின் செயல்பாடுகளுக்கு இடம் பங்களிப்புக்கு இருக்கிறது என்று நம்பி அரசியலில் தேர்தலில் நான் பங்கெடுத்து கொண்ட நிலையிலும் எந்த விதத்திலும் அன்புதயம் கட்சியின் அரசியல் வெளிப்பட்டுவிடக்கூடாது என்று ஒரு ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சி, அதன் தோழமைகளோடு இருக்கிற கட்சிகள், அரசு நிர்வாக மட்டம், தேர்தல் நடத்தும் அதிகாரிகள், மீடியாக்கள் என்று ஒட்டுமொத்த பிரிவினரும் தேர்தலில் பங்கெடுத்து கொள்ள வருபவர்களிடம் காட்டிய அணுகுமுறையில் நெறிமுறை இல்லை என்பதை காண நேர்ந்தது. ஒவ்வொரு கட்டத்தையும் வேட்புமனு தாக்கலிலிருந்து, வேட்புமனு பரிசீலனையிலிருந்து, சின்ன ஒதுக்குவதிலிருந்து, வாகன அனுமதி, மைக் அனுமதி பெறுவதிலிருந்து, தேர்தல் களத்தில் பிரச்சாரம் செய்வதிலிருந்து, வரவு செலவு கணக்கு தாக்கல் செய்கிற நாள் வரை காண்கிற எல்லாமே அன்புதயம் கட்சி நிறுவனர் தலைவரும் வேட்பாளராக 2 தொகுதிகளில் போட்டியிட்ட எனக்கு ஒரு இம்சையாக இருக்கிறது என்பதை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் பார்வைக்கு தெரிவித்துக் கொள்வது கூட இந்த வாக்காளனின், வேட்பாளரின், சராசரி குடிமகனின் தார்மீக கடமையாகவே கருதுகிறேன். நாட்டின் எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் தேச அபிமானமும் பற்றும் வெளிப்பாட்டின் உறுதித்தன்மையினால்தான் நாட்டின் பாதுகாப்பு ஒவ்வொரு முறையும் அண்டை நாட்டால் பாதிக்கப்பட்ட நிலையிலும் பயங்கரவாத தீவிரவாத நடவடிக்கைகள் எந்த ரூபத்தில் உருவெடுத்தாலும் அதை முறியடித்து நமது தேசத்தில் எல்லைப்புறத்தில் ஊடுருவுகிற அத்துமீறல் நடவடிக்கைகள் அனைத்தும் முறியடிக்கப்பட்டு தேசத்தின் பாதுகாப்பு நலன் உறுதி செய்யப்பட்டு கொண்டு வந்திருக்கிறது. நமது ஜனநாயகத்தின் வலுவான கட்டமைப்பு, நிர்வாக கட்டமைப்பு, அரசியலின் ஸ்திரத்தன்மை மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் சிதைந்து கொண்டு ஒவ்வொரு காலகட்டத்திலும் வந்த நிலையில் இதை மத்திய மாநில அரசுகள் என்று கொண்டு சென்று ஒரு காலகட்டத்தில் அன்புதயம் கட்சி என உருவாக்கி பாரபட்சமற்ற சட்டம் ஒழுங்கு அமல்படுத்துகிற நிலையில்தான் நாட்டில் மக்களின் நலன் பாதுகாப்பு உறுதிப்படுத்த முடியும் என்ற அடிப்படையில் ஒரு சுதந்திர போராட்ட வீரரின் பேரன் என்கிற முறையில் ஒரு தேசத்தின் மீதான அபிமானத்தில், பற்றில், அரசியல் ரீதியிலாக தீர்வுதான் மக்கள் நலன் பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியும் என்று ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஜனநாயக ரீதியில் தேர்தலில் பங்கெடுத்து கொண்ட நிலையிலும் ஒரு அரசு மட்டத்தில், நிர்வாக மட்டத்தில், ஒரு தொகுதி வாரியாக ஒரு குறிப்பிட்ட ஒரு வேட்பாளரை கட்சி, ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சி நிலையில் ஒரு நபரை முன்னிலைப்படுத்துகிற போக்கு ஒரு அரசியல் கட்சியின் செயல்பாடு என்றாலும் அரசின் நிர்வாக மட்டம் செயல்படுத்தும் நிர்வாக கட்டமைப்பில் ஒவ்வொரு முறையும் போராடிய நிலையில் இந்தியாவின் தமிழகத்தின் அரசியலும் நிர்வாகமும் காவல்துறை கையில் எடுத்துக்கொள்ள ஆளுங்கட்சி நிலையில் ஒரு போராட்ட வெறியின் உச்சத்தின் அளவீட்டில் நடைபெறுகிற பிரதான கட்சிகளின் அரசியல் நடவடிக்கைகள் அன்புதயம் கட்சியின் அரசியலை அதே நிர்வாக மட்டத்திலும் காவல்துறையிலும் தேர்தல் காலத்திலும் கூட உத்தரவாதம் அளிக்க முடியாத, ஏற்படுத்தி கொடுக்க முடியாத நிர்வாகமும் காவல்துறையும் அந்த தேர்தல் நேரத்திலும் தனது விசுவாசத்தை அரசின் நிர்வாகத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறோம் என்ற எண்ணமும், நாம் விசுவாசம் காட்ட வேண்டியது அரசுக்குத்தான் என்பதும், ஆளுங்கட்சியில் எந்த அரசு எந்த கட்சி வந்தாலும் துறை சார்பான பணிகளில் தனது கடமையைத்தான் செய்வேன் என்று உறுதிப்பாடு இல்லாத இந்த நிர்வாக மட்டத்தோடு போராடி அரசியலில் அடையாளப்படுத்த முடியும் என்று அன்புதயம் கட்சியின் அரசியல் கட்சியின் நிறுவனர் தலைவர் என்கிற நிலையில் நிர்வாக மட்டத்திலான நம்பிக்கையை இழந்து, அதிகாரிகள் மட்டத்திலான நம்பிக்கையை இழந்து தனது அரசியலிலிருந்து அன்புதயம் கட்சியை விடுவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு காலகட்டத்திலும் அன்புதயம் கட்சியின் அரசியல் பயணத்தில் அரசு நிர்வாகத்தின் ஒவ்வொரு கட்டத்திலும் நுணுக்கமாக எங்கெல்லாம் நிர்வாக சீரிய முறையில் நடைபெற வேண்டுமோ அங்கெல்லாம் எதிர்பார்த்து ஏமாந்து எதிர்க்கட்சி மனப்போக்கில் செயல்படக்கூடிய, ஆளுங்கட்சியின் மனப்போக்கில் செயல்படக்கூடிய அரசின் நிர்வாக நடைமுறைகளை, நிர்வாகிகளின் செயல்பாடுகளை எல்லாம் பார்க்கிற போது இந்த தேசத்தின் மீதும் மக்களின் மீதும் நலன் பாதுகாப்பு அடிப்படையில் நிர்வாகத்துறை செயல்பட வேண்டும் என்று அதிகாரிகள் மட்டத்தில் ஒரு மாறுதல் ஏற்படும் வரையில் அன்புதயம் கட்சியின் அரசியல் இந்த தமிழகத்தில், இந்த இந்திய தேசத்தில் அன்புதயம் கட்சியின் பொதுத்தன்மை செயல்பாடு ஈடேறுவதற்குரிய சாத்தியக்கூறுகள் இல்லை. நிர்வாக மட்டத்தில் நாட்டின் அவசியம் கருதி அன்புதயம் கட்சியின் அரசியல் தேவை என ஒட்டுமொத்த அரசு நிர்வாகத்துறையும், காவல்துறையும், நீதித்துறையும் விரும்புகிற நிலையில்தான் அன்புதயம் கட்சி மீண்டும் தன் அரசியல் பணியினை தொடரும், தன் அரசியல் செயல்பாட்டை மீண்டும் அமைத்து கொள்ளும் என்பதை என் நிலைப்பாடாக தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புதயம் கட்சியின் அரசியல் கட்சி சார்பின்றி அனைவராலும் வரவேற்கப்பட்டு, அதிகாரிகளாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு, பொதுமக்கள் நிலையில் வரவேற்று இருந்த நிலையிலும் சக அரசியல் கட்சிகளின் நிலையில், ஆளுங்கட்சி நிலையில் அரசை தக்க வைத்துக் கொள்வதற்காக கடந்த 9 ஆண்டு காலம் அன்புதயம் கட்சி அரசியலை முடக்கி போட்டு அரசியலின் அடிப்படை ஜனநாயக தாத்பரியம் சிதைந்து போகும் வகையில் ஆளுங்கட்சிகள் நடத்திய அரசியல்தான் இந்திய ஜனநாயகத்தில் அரசியல் தாத்பரியம் சிதைந்து போவதற்கு காரணமாக ஆனது என்பதையும்
எனது ஆதங்கமாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் பார்வைக்கு ஒரு அரசியல் கட்சியாக கொண்டு வருகிறேன். அன்புதயம் கட்சி ஜனநாயகத்தை காக்க வேண்டிய கடமையில் பின்வாங்கிவிடக்கூடாது என்பதற்காக ஆளும் கட்சிகளால் மேலும் சிதைந்து போகாமல் காக்க வேண்டிய கடமையில் இந்த அரசிடமே அன்புதயம் கட்சி அரசியலை ஒப்படைக்கிறேன். மன ஆதங்கத்துடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தங்கள் உண்மையுள்ள எம். சுபாஷ் பாபு.